விசுவாச அறிக்கையாக அந்த பாடலை எப்பொழுது வருடம் முழுவதுமாக ஒவ்வொரு வருடம் பாடுகிறோம். ஒவ்வொரு வரியும் விசுவாசத்தின் அறிக்கை, ஒவ்வொரு வரியும் வாக்குத்தத்தம், ஒவ்வொரு வரியும் ஆசீர்வாதம். உணர்ந்தவர்களாக பாடுவோம். அஞ்சிடேன் என் வல்ல வருஷ துவக்கத்தில் வந்தேன் இயேசு நாமத்தில். வருஷ துவக்கத்தில் வந்தேன் இயேசு நாமத்தில். அஞ்சிடேன் என் வல்ல மீட்பா, தஞ்சத்தால் என்னை காப்பார். நெஞ்சத்தில் விசாரணை மீட்பரை பின்பற்றுவேன். ஆயிரம் நாள் கலகே வரும் காலவரியே ஆயினும் நான் கலங்கே அஞ்சிடேன் என் வல்ல மீட்பா, தஞ்சம் தாங்கு என்னை காப்பார். நெஞ்சத்தில் விசாரணை மீட்பரை பின்பற்றுவேன். சத்ரு மூர்க்கம் கொண்டான். சாத்தான் வந்தெடுத்தாலோ ஆமென். சத்ரு மூர்க்கம் கொண்டாலோ அஞ்சிடேன் என் வல்ல மீட்பா, தஞ்சம் தாங்கு என்னை காப்பார். நெஞ்சத்தில் விசாரணை மீட்பரை பின்பற்றுவேன். கஷ்டமோ கலக்கமோ துஷ்டரின் எடுக்கமோ கலக்கமோ துஷ்டரின் இடுக்கமோ அஞ்சிடேன் என் வல்ல மீட்பா, தஞ்சம் தந்து என்னை காப்பார். நெஞ்சத்தில் விசாரணை மீட்பரை பின்பற்றுவேன். திகிலோ காரிரிலோ திகிலோ சேதமோ மாவாசமோ சேதமோ மாமோசமோ அஞ்சிடேன் என் வல்ல மீட்பா, தஞ்சம் தாங்கு என்னை காப்பார். நெஞ்சத்தில் விசாரணை மீட்பரை பின்பற்றுவேன். சுகமோ வியாதியோ சுகமோ துக்கமோ மகிழ்ச்சியோ வியாதியோ துக்கமோ மகிழ்ச்சியோ அஞ்சிடேன் என் வல்ல மீட்பா, தஞ்சம் தாங்கு என்னை காப்பார். நெஞ்சத்தில் விசாரணை மீட்பரை பின்பற்றுவேன். ஏழ்மையோ மாத்தாழ்மையோ மீட்பச் சென்ற பாதையோ மாத்தாழ்மையோ மீட்பர் சென்ற பாதையோ அஞ்சிடேன் என் வல்ல மீட்பா, தஞ்சம் தாங்கு என்னை காப்பார். நெஞ்சத்தில் விசாரணை
மீட்பரை பின்பற்றுவே. தேகம் விட்டு நீங்கவோ தேவனோடு தங்கவோ அநேக கிறிஸ்துவுக்குள்ளாக தேகத்தை விட்டு நீங்க அவரோடு சென்றிருக்கிறார். கரங்கள் இருக்கிறதாண்டா என்னென்ன மாறுதலோ என்னென்ன சம்பவமோ என்னென்ன சம்பவமோ அஞ்சிடே என் வல்ல மீட்பர் தஞ்சம் தந்து என்னை காப்பார். நெஞ்சத்தில் விசாரணை மீட்பரை பின்பற்றுவே. நித்திய யெகோவா உன் சித்தமே என் பாக்கியம். சித்தமே என் பாக்கியம். அஞ்சிடே என் வல்ல மீட்பர் தஞ்சம் தந்து என்னை காப்பார். நெஞ்சத்தில் விசாரணை மீட்பரை பின்பற்றுவே. சாத்தான் வந்து எதிர்கொண்டால் சத்ரு நோக்கம் கொண்டு எழுந்தாலும் மாட்டார். தஞ்சம் தந்து என்னை காப்பார். நெஞ்சத்தில் விசாரணை மீட்பரை சுகமோ வியாதியோ சுகமோ வியாதியோ துக்கமோ தேகம் விட்டு நீங்கவோ தேவனோடு தங்கவோ நீங்கவோ தேவனோடு தங்கவோ. அஞ்சிடே என் வல்ல மீட்பர் தஞ்சம் தந்து என்னை காப்பார். நெஞ்சத்தில் விசாரணை மீட்பரை பின்பற்றுவே. நித்திய யெகோவா உன் சித்தமே. நித்திய யெகோவாவும் சித்தமே என் பாக்கியம். அஞ்சிடே என் வல்ல மீட்பர் தஞ்சம் தந்து என்னை காப்பார். நெஞ்சத்தில் விசாரணை மீட்பரை பின்பற்றுவே. ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த வருடத்தை இந்த விதமான ஒரு வாக்குத்தத்தோடு கூட விட்டார். ஒரு விசுவாச அறிக்கையோடு கூட
பிரவேசிக்கும்படியாய் நீர் கிருபை செய்தே ஸ்தோத்திரம். எங்களுடைய காலங்கள் உமது கரங்களில் இருக்கிறது ஆண்டவரே. நித்திய யெகோவாவே, உம் சித்தமே எங்கள் பாக்கியம். அதை மாத்திரமே நாங்கள் செய்ய எங்களுக்குள்ளாக கீழ்ப்படுதலின் ஆவியை தந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் 2022 உட்கார்வோம். 2ஆம் ஆண்டிலே பிரவேசிக்கும்படியாக கிருபை செய்து விட்டார். ஹல்லேலூயா. இந்த வருடத்தை நல்லபடியாக நடத்துகிறவர்களை காணப்படுவோம்.
Jesus loves the little children of the world. Jesus loves the little children, all the children of the world. Red and yellow and black and white, they were precious in His sight. Jesus loves the little children of the world. Jesus loves me, this I know, for the Bible tells me so. Jesus loves me, this I know, for the Bible tells me so. Little ones to Him belong. They were big, but He is strong. Jesus loves me, this I know, for the Bible tells me so. Little ones to Him belong. They were big, but He is strong. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, வானாதி வானம் உம்மை கொள்ளாதே. அநாதி தேவனே, நித்திய நித்திய மானவர், அநாதி காலம் உம்மை வாழ்த்தி போற்றுவேன். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, அநாதி வானம் உம்மை கொள்ளாதே. அநாதி தேவனே, நித்திய நித்திய மானவர், அநாதி காலம் உம்மை வாழ்த்தி போற்றுவேன். நம்பி வந்தேன் உந்தன் சமூகமே, மகிமை வல்லமை நிறைந்த சமூகமே. நம்பி வந்தேன் உந்தன் சமூகமே, மகிமை வல்லமை நிறைந்த சமூகமே. இன்முகம் யாம் கண்டு இன்ப சத்தம் கேட்டு, இயேசுவே உம் சித்தம் செய்வோமே. இன்முகம் யாம் கண்டு இன்ப சத்தம் கேட்டு, இயேசுவே உம் சித்தம் செய்வோமே. யாம் சேவிப்பவரும் ஆட்கொண்ட நாதனும், ஜீவாதிபதியும் நீர் எமக்கு. யாம் சேவிப்பவரும் ஆட்கொண்ட நாதனும், ஜீவாதிபதியும் நீர் எமக்கு. சிக்கிடாதே கால்கள் கண்ணிகள் தெரித்திட, செட்டையின் கீழ் தஞ்சம் தந்த தேவனே. சிக்கிடாதே கால்கள் கண்ணிகள் தெரித்திட, செட்டையின் கீழ் தஞ்சம் தந்த தேவனே. நம்பி வந்தேன் உந்தன் சமூகமே, மகிமை வல்லமை நிறைந்த சமூகமே. இன்முகம் யாம் கண்டு இன்ப சத்தம் கேட்டு, இயேசுவே உம் சித்தம் செய்வோமே. விக்கினங்கள் எமை சூழ்ந்து வந்தாலுமே, அக்கினி கோட்டையாய் சூழ்ந்திரே. விக்கினங்கள் எமை சூழ்ந்து வந்தாலுமே, அக்கினி கோட்டையாய் சூழ்ந்திரே. வியாதி வேளையில் எங்கள் வைத்தியனும் நீரன்றோ, வேதனை நேரத்தில் ஔஷதம் நீரே. வியாதி வேளையில் எங்கள் வைத்தியனும் நீரன்றோ, வேதனை நேரத்தில் ஔஷதம் நீரே. நம்பி வந்தோம் உந்தன்
fail not, as thou hast been and forever will be. Great is thy faithfulness, great is thy faithfulness. Morning by morning, new mercies I see. All I have needed, thy hand hath provided. Great is thy faithfulness, Lord, unto me. Summer and winter and springtime in harvest, sun, moon, and stars in their courses above, join with all nature in manifold witness to thy great faithfulness, mercy, and love. Great is thy faithfulness, great is thy faithfulness. Morning by morning, new mercies I see. All I have needed, thy hand hath provided. Great is thy faithfulness, Lord, unto me. Pardon
ஹalleluya. கர்த்தர் நம்முடைய துணையும் கேடகமுமானவர். ஆமென். இந்த நாளிலே இந்த 2022ஆம் ஆண்டிலே கர்த்தர் பிரவேசிக்கும்படியாக செய்துவிட்டார். அநேக வருடங்கள் கடந்து போய்விட்டது. அவர் நம்மை மேல் இரக்கமுள்ளவராய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஹalleluya. The word for this year is no good thing does he withhold from those who walk uprightly. இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். ஹalleluya. ஹalleluya. No good thing does he withhold from those who walk uprightly. Hallelujah. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். There is a promise in that word. அந்த வார்த்தையிலே தேவனுடைய வாக்குத்தத்தம் Blessing in the word. அந்த ஆசீர்வாதம் காணப்படுகிறது. And as well the warning is there. Warning. அந்த இடத்துல தேவனுடைய எச்சரிப்பும் காணப்படுகிறது. That we can read in Psalms 84:11. சங்கீதம் 84:11 நாம் வாசிக்கிறோம். The Lord God is sun and shield. The Lord will give grace and glory. No good thing will he withhold from them that walk uprightly. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார். Amen. Hallelujah. He will give all good things to those who walk uprightly. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு எல்லா நன்மையான காரியங்களையும் அவர் கொடுக்கிறார். We were living for so many years. அநேக வருடங்களாக நாம் ஜீவித்துக் We have கொண்டிருக்கிறோம். seen the grace of God. தேவனுடைய கிருபையை நாம் பார்த்திருக்கிறோம். By his mercies we have been pardoned. அவருடைய இரக்கங்களினால தான் நாம் His மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். kindness is so abundant, that's why we are living in. அவருடைய தயவு நமக்கு மிகுந்து இருக்கிறபடியால் தான் நாம் In ஜீவிக்கிறவர்களாய் this year இருக்கிறோம். also he is telling, இந்த வருடமும் ஆண்டவர் சொல்லுகிறார், I will not keep away any good thing from you. உன்னிலிருந்து எந்த விதமான நன்மையான காரியங்களையும் நான் விலக்க மாட்டேன். Yes, God is good. ஆம், இயேசு நல்லவராய் இருக்கிறார். He will do good always. அவர் எப்பொழுதும் நல்ல காரியங்களையே நமக்கு செய்வார். How can he keep away the good thing from you? எப்படி அவர் நன்மையான காரியங்களை நம்மை விட்டு அவர் விலக்கி வைப்பார்? Hallelujah. For that, now we have to look out. அதற்கென்று நாம் என்ன செய்ய வேண்டும்? We are என்று always பார்க்க போகிறோம். expecting blessings. எப்பொழுதுமே நம்ம ஆசீர்வாதத்தை We always எதிர்பார்த்துக் expecting கொண்டிருக்கிறோம். healing. எப்பொழுதுமே சுகத்தை எதிர்பார்த்துக் We always கொண்டிருக்கிறோம். expect peace in our life. நம்முடைய ஜீவிதத்தில் எப்பொழுதும் சமாதானத்தை நாம் எதிர்பார்த்துக் God கொண்டிருக்கிறோம். is telling in this year, இந்த வருடத்திலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், walk upright நீ உத்தமமாய் நட before my sight. என்னுடைய பார்வைக்கு முன்பாக. Hallelujah. ஹalleluya. If you walk upright in my sight, என்னுடைய பார்வைக்கு முன்பாக நீ உத்தமமாய் நடக்கும் பொழுது, if you live the upright life, உத்தமமாய் நீ ஜீவிக்கும் பொழுது, I will not keep away any good things from you. எந்த Hallelujah. விதமான நன்மையான காரியங்களையும் உன்னை விட்டு நான் விலக்கி வைக்க மாட்டேன். Upright means man full of integrity. உத்தமம் என்று சொல்லும் பொழுது நேர்மை. நேர்மையான காரியமா. Hallelujah. It said blameless and devoted to God. தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஜீவியம். It can be defined in such a ways. இதை போன்று நாம் அதை விவரித்து சொல்லலாம். Thus right in his ways. Hallelujah. அவருடைய பார்வையிலே நாம் நடக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். He is a righteous God. அவர் நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார். And he will lead you in righteous path. அவர் உன்னை நீதியின் பாதைகளிலே நடத்தி செல்வார். That's why we have to thus right in his ways. ஆகவே தான் அவருடைய பாதையிலே நாம் நடக்கிறவர்களாய் காணப்பட That வேண்டும். we will be the person upright in our life. அப்பொழுது நாம் உத்தமமாய் ஜீவிக்கிறவர்களாய் காணப்படுவோம். The first two parts we can take in this morning. இந்த கால வேளையிலே Early morning. இந்த கால வேளையிலே நாம் அந்த முதல் பாகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இரண்டு பாகத்தை எடுத்துக்கொள்வோம். இரண்டு The பாகத்தை நாம் upright எடுத்துக்கொள்வோம். needs to be a devotee. உத்தமமாய் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருக்கென்று ஒரு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், பக்தி உள்ளவர்கள், devotee, பக்திமான். Hallelujah. பக்தி உள்ளவர்களாய் இருப்பவர்கள். Hallelujah. Hallelujah. You are a devotee. நீ பக்தி உள்ளவனாய் இருக்கிறாய். You are a devotee. நீ பக்தி உள்ளவன். You have to live in devotional life. நீ ஒரு பக்தி உள்ள ஒரு ஜீவியத்தை நீ நடத்த வேண்டும். Believing first thing arise in devotion, devoted life. பக்தி உள்ள ஒரு ஜீவியத்திலே முதலாவது எழும்புவது விசுவாசம். Acts 16:31 we can read, believe on the Lord Jesus Christ and thou shalt be saved and thy house. நாம் வாசிக்கிறோம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். That is the very fundamental thing. இது அடிப்படையான ஒரு காரியமாய் But that is the இருக்கிறது. very essential thing. ஆனால் இது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாகவும் இருக்கிறது. If you want to become a devoted person, நீ ஒரு பக்தி உள்ள ஒரு மனிதனாய் காணப்பட you should வேண்டும் என்றால் believe on Jesus Christ, இயேசு கிறிஸ்துவிலே நீ விசுவாசம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். that He is your Savior அவர் உன்னுடைய இரட்சகர் என்று விசுவாசிக்க வேண்டும். and He has pardoned all your iniquities in your life. உன்னுடைய ஜீவியத்திலிருந்து எல்லா விதமான மீறுதல்களையும் அவர் அகற்றிவிட்டார் என்ற விசுவாசம் உனக்குள்ள Hallelujah. That assurance come by believing. அந்த நிச்சயமானது நீ விசுவாசிப்பதன் மூலமாக உனக்கு கிடைக்கும். One of the characters of the devoted person is believing. Hallelujah. பக்தி உள்ளவனுடைய குணாதிசயத்திலே ஒன்று விசுவாசம். Let us see the second part in that word. அந்த வார்த்தையினுடைய இரண்டாவது பகுதியை நாம் பார்க்கலாம். It is not stopped with that you will be saved நீ ரட்சிக்கப்படுவாய் என்று மாத்திரம் அங்கு சொல்லப்படவில்லை. and thy house, your house will also be saved. உன்னுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். Hallelujah. Hallelujah. When you come to the Lord Jesus, நீ இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும் பொழுது, when you surrender your life to Jesus, உன்னுடைய ஜீவியத்தை இயேசுவுக்கு when என்று you கொடுக்கும் believe பொழுது, Jesus, நீ இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது your house will also be saved. உன்னுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். Hallelujah. Hallelujah. He gives the assurance அது நிச்சயத்தை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. to the devoted person. பக்தி உள்ள ஜனங்களுக்கு Faith and trust. தேவன் மீது விசுவாசம் நம்பிக்கை வைக்கிறவர்களாய் காணப்பட Yes, வேண்டும். we have to trust the Lord தேவனை நாம் நம்ப வேண்டும். by the hope that we are having in Jesus. இயேசுவின் மீது நாம் கொண்ட அந்த நம்பிக்கையின் மூலமாக We are still living. நாம் இன்றுமாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். Hallelujah. Romans 10:17 we can read. ரோமர் 10:17 நாம் வாசிக்கிறோம். So faith cometh by hearing and hearing by the word of God. விசுவாசம் கேள்வியினால் வருகிறது, தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் விசுவாசம் நமக்குள்ளே வருகிறது. You are a devoted person. நீ பக்தியுள்ள நபராய் இருக்கும் பொழுது, In worship you heard, நம்ம ஆராதனை பகுதியிலே நாம் கேட்டோம், join together with the church and praise the Lord தேவனுடைய சமூகத்திலே நாம் எல்லாரும் கூடி சேர்ந்து தேவனை and ஆராதிக்கிறோம். seek the Lord in தேவனை the தேட unity வேண்டும். of saints. Hallelujah. பரிசுத்தவான்களுடைய கூட்டத்திலே நாம் தேவனை தேட வேண்டும். So here we can read, இந்த இடத்திலே நாம் so வாசிக்கிறோம், then faith come by hearing. விசுவாசமானது கேட்பதினாலே நமக்கு வருகிறது. If you want to be a faithful person, நாம் பக்தியுள்ள ஜனமா இருக்க you வேண்டும் want to have என்றால், faith, நீ விசுவாசி உள்ளவனாய் இருக்க you வேண்டும் would என்றால், hear the word of God. நீ தேவனுடைய வார்த்தையை கேட்க You வேண்டும். should hear the voice of God. தேவனுடைய சத்தத்தை நீ கேட்க வேண்டும். Hallelujah. Hearing and hearing by the word of God. தேவனுடைய வார்த்தையை நீ கேட்பதின் மூலமாக You should hear the word of God. தேவனுடைய வார்த்தையை நீ கேட்க வேண்டும். Where you can hear the word of God. எந்த இடத்துல நீ தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியும்? Just ask yourself in 2021 how many times you came to the church and hear the word of God. இந்த 2021 வருஷத்திலே எத்தனை முறையாக தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தீர்கள் தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கென்று? Before we enter into this 2022, இந்த 2022 ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிப்பதற்கு முன்பதாக we sanctified ourselves. நம்மை நாமே நாம் சுத்திகரித்துக் கொண்டோம். Hallelujah. God has given a great privilege for us to sanctify us நம்மை சுத்திகரிப்பதற்கான தேவன் ஒரு பெரிதான ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருந்தார். and enter into this 2022. இந்த Hallelujah. 2022 ஆண்டுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பதாக So you are a devotee. நீ ஒரு பக்தியுள்ள நபராய் இருக்கிறாய். Your place should be in church உன்னுடைய இடமானது சபையிலே காணப்பட வேண்டும். when the services are going on. ஆலயத்திலே ஆராதனை நடைபெறும் பொழுது நீ அந்த இடத்திலே இருக்க I didn't mean வேண்டும். to say that you should be in church for all the 7 days. எல்லா நாளும் 7 நாட்கள், வாரத்தில் உள்ள 7 நாட்கள் நீ சபையில இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. In this 2022, take a decision in your life. இந்த 2022 ஆண்டிலே உனக்குள்ளே நீ ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள். I will not miss to hear the voice of God. தேவனுடைய சத்தத்தை கேட்பதிலே நான் தவற மாட்டேன். I will not miss the word of God. தேவனுடைய வார்த்தையை நான் தவற விட மாட்டேன். I will not be away when we are worshiping Jesus. இங்க தேவனை சபையிலே ஆராதிக்கும் பொழுது அதை விட்டு நான் விலகி தூரமாய் இருக்க மாட்டேன். I will not be dumb in the service. தேவனுடைய ஆராதனையிலே நான் வாயை மூடிக்கொண்டு இருக்க When மாட்டேன். we hear the voice of God, தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது that quickens our mortal body. அது நம்முடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதா It இருக்கிறது. brings joy in our life. நம்முடைய ஜீவியத்திற்கு அது சந்தோஷத்தை கொடுக்கிறதா It brings இருக்கிறது.
satisfaction in our life. நம்முடைய ஜீவியத்திலே அது திருப்தி அளிக்கிறதாய் காணப்படுகிறது. And sanctification is there. அப்படி இருக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு பரிசுத்தம் So காணப்படும். as you are a devoted person, ஆகவே நீ பக்தியுள்ள ஜனமாய் இருக்கும் பொழுது for you to sustain the faith and grow in faith, விசுவாசத்திலே நீ நிலைத்திருந்து அந்த விசுவாசத்திலே நீ வளர வேண்டும் என்றால் you should hear the word of God. தேவனுடைய வார்த்தையை நீ தொடர்ந்து கேட்க வேண்டும். Why? ஏன்? To become an upright person. நீ உத்தமனாய் மாறுவதற்கு. Hallelujah. And relying on mercies and grace of God. Hallelujah. தேவனுடைய இரக்கத்திலும் கிருபையிலும் நீ சார்ந்து இருப்பதற்காக. Yes, it is the mercy of God that we have been pardoned from all our iniquities, our sins and transgressions. தேவனுடைய இரக்கத்தின் மூலமாகத்தான் நம்முடைய மீறுதல்கள் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றிலிருந்து நாம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். That is by the abundance of grace that God has upon you. தேவனுடைய பெருக்கமான ஒரு கிருபை நமக்கு அதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And He is having upon you. தேவன் அந்த இப்பொழுது கிருபை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. Hallelujah. 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 இப்போதான் சொன்னேன். The voice of God will quicken you and you will rejoice in the Lord. தேவனுடைய வார்த்தையானது உன்னை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஆகவே நீ சந்தோஷப்பட வேண்டும். So மகிழ்ந்து களிக்கூறுவர்களா இருங்கள். When you go out of the church, சபையை விட்டு நாம் வெளியே செல்லும் பொழுது there is no surety that you can be joyful in your life உன்னுடைய always. ஜீவியத்திலே நீ சந்தோஷமா இருப்பாய் என்ற நிச்சயம் நமக்கு இல்லை. நிச்சயம் இருக்க முடியாது. But in the presence of God, ஆனால் தேவனுடைய சமூகத்திலே there is joy. சந்தோஷம் உண்டு. Why don't you express that joy? அந்த சந்தோஷத்தை நீங்கள் ஏன் வெளிப்படுத்தி காண்பிக்க கூடாது? Now I say hallelujah. 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 Because we rely upon the mercies and grace of God. தேவனுடைய கிருபையிலும் இரக்கத்தையும் நாம் சார்ந்து இருக்கிறவளாய் காணப்பட That's வேண்டும். what we read in James 2:13. அதைத்தான் யாக்கோபு 2:13 நாம் வாசிக்கிறோம். How that mercy is going to help and how it has been helped us. எப்படியாக தேவனுடைய இரக்கங்கள் நமக்கு உதவி செய்தது என்று. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். Mercy rejoiceth against judgment. நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். Hallelujah. We ought to be judged because of our ill doings in our life. நாம் செய்கின்ற தவறான காரியங்களுக்காக நாம் நியாயம் தீர்க்கப்பட போகிறோம். Because of our bad character. நம்முடைய கெட்ட குணாதிசயங்களால நாம் நியாயம் தீர்க்கப்பட போகிறோம். The judgment should come upon us. அது நிமித்தமாக நியாய தீர்ப்பு நம் மீது வரும். Why it has not been still came upon us? இன்னுமாய் அந்த நியாய தீர்ப்பு நம் மீது ஏன் வரவில்லை? Because mercy is there. ஏனென்றால் தேவனுடைய இரக்கங்கள் அங்கே The காணப்படுகிறது. mercies of God is there. தேவனுடைய இரக்கம் அதற்கு முன்பாக காணப்படுகிறது. Mercy rejoiceth against judgment. அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கமானது மேன்மை பாராட்டுகிறது. Hallelujah. So we rely on mercies of God ஆகவே தேவனுடைய இரக்கத்தை சார்ந்தவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும். to be an upright person. நாம் உத்தமமாய் ஜீவிப்பதற்கு God is by His mercy sanctify us. Keep தேவனுடைய on pardon our ill doings. தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு நாம் செய்கின்ற எல்லா விதமான தவறான காரியங்களையும் தேவன் மன்னித்து நமக்கு நம் மீது இரக்கத்தை காண்பிக்கிறவராய் இருக்கிறார். But don't think it will go on like that. அப்படியே தேவன் இரக்கமுள்ளவராகவே இருப்பார் என்று நினைக்க வேண்டாம். That's why we read, ஆகவே தான் நாம் வாசித்தோம், those who walk uprightly. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு. Am I an upright person? நான் உத்தமனாய் நடக்கிறேனா? Always ask. எப்பொழுதுமே அந்த கேள்வி உங்களுக்கு முன்பாக வர வேண்டும். Am I utilizing the grace and mercies of God properly? தேவனுடைய கிருபையும் இரக்கத்தையும் நான் சரியான முறையிலே நான் பயன்படுத்துகின்றேனா? Am I worthy to that? அதற்கு நான் தகுதி உள்ளவனாய் இருக்கிறேனா? Hallelujah. ஹalleluya. 2 Corinthians 9:8 we can read. 2 கொரிந்தியர் 9:8. 9:8 நாம் வாசிக்கிறோம். God is able to make all grace abound toward you, that He always having all sufficient in all things may abound to every good work. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளையும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். Hallelujah. God is able தேவனால் முடியும் to always having all sufficiency in all things in your life.
நம்முடைய ஜீவிதத்திலே எல்லா விதமான காரியங்களையும் நிறைவாய் கொடுப்பதற்கு தேவனால் The முடியும். main thing that we should find the sufficiency is sanctification. அநேக தடவைகளிலே நம்முடைய பரிபூர்ண பரிசுத்தப்படுத்துவதிலே நிறைவை நாம் காண வேண்டும். ஆமென். சம்பூரணத்தை காண வேண்டும். ஹalleluya. ஹalleluya. நாம் சம்பூர்ணமடைந்தவர்களாக இருப்போம் என்றால் we will be a உத்தமர்கள். ஆமென். நாம் உத்தமராய் இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தத்திலே சம்பூர்ணமடைந்தவர்களாக காணப்பட வேண்டும். சகலவித நற்கிரியை in all good things we should be seen sufficient. சகலவித நற்கிரியிலும் நாம் சம்பூர்ணமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். Hallelujah. Then we will be an upright person. அப்பொழுது நாம் உத்தமர்களாய் காணப்படுவோம். You are a devotee. நீ பக்தியுள்ளவனாய் இருக்கிறாய். Hallelujah. You should find sufficiency in everything. உனக்குள்ள எல்லா காரியங்களிலும் நீ சம்பூரணத்தை நீ உணர வேண்டும். In sanctification mainly. முக்கியமாக பரிசுத்தப்படுவதிலே சம்பூரணத்தை நீ உணர வேண்டும். You should seek the Lord. நீ தேவனை தேட வேண்டும். How many times you are away from the church? எத்தனை முறை சபையை விட்டு விலகி நாம் தூரமாய் இருக்கிறோம். How many times you are away when the prayer meetings are going on? இந்த இடத்துல ஜெப கூட்டங்கள் நடைபெறும் பொழுது எத்தனை முறை நாம் விலகி இருக்கிறோம். How many times the voice of God is being pronounced? You are away from that. இங்க தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் பொழுது எத்தனை முறை அதை விட்டு நாம் விலகி இருந்திருக்கிறோம். In this year, take the warning also. இந்த வருஷத்திலே நாம் ஒரு எச்சரிப்பையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். We should become an upright person. நாம் உத்தமர்களாய் ஜீவிக்க வேண்டும். Time is very short. நாட்கள் மிக குறுகியதாய் The situation காணப்படுகிறது. is so bad. சூழ்நிலைகள் மிகவும் மோசமாய் காணப்படுகிறது. Now they are already imposed lockdown. ஏற்கனவே ஊரடங்கு அறிவித்திருக்கிறார்கள். Tomorrow we do not know how it is going to be strict. நாளைக்கு இன்னுமா எப்படி கடுமையாக இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. Why? ஏன்? The spreading of deadly disease pandemic Omicron. இன்னுமா அந்த ஒமிக்ரான் என்ற அந்த தொற்று நோயானது அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. Hallelujah. So are you not willing to seek God? தேவனை தேட நீ மனதுள்ளவனாய் இருக்கிறாயா? Or you should have to seek God in the house of the Lord. தேவனுடைய ஆலயத்திலே தேவனை தேட நீ மனதுள்ளவனாய் இருக்க வேண்டும். There is no surety how long the gates of churches will be open. இந்த ஆலயத்தினுடைய கதவுகள் எத்தனை நாட்கள் திறந்திருக்கும் என்று நமக்கு நிச்சயம் கிடையாது. When that is closed, இந்த ஆலயம் due to lockdown, ஊரடங்கு நிமித்தமாக ஆலயங்கள் மூடப்படும் பொழுது, and the spreading of pandemic, இந்த தொற்று நோயின் பரவலின் காரணமாக you will keep on murmuring. அப்பொழுது நாம் முறுமுறுத்துக் கொண்டிருப்போம். Oh, we are not come together in the church. சபையிலே கூடி வர முடியவில்லையே என்று. But when the doors are open, ஆனால் சபையின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும் பொழுது, where are you? நாம் எங்கே இருக்கிறோம்? Hallelujah. Are you come and seek the Lord in the church with the dear brother and the saints? சபைகள் திறந்திருக்கும் பொழுது சகோதரர்களோடு கூட தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் கொண்டு தேவனை தேடுவதற்கு நாம் வருகிறோமா? You should be a devoted person. நாம் பக்தியுள்ள ஜனங்களாய் காணப்பட வேண்டும். By seeking the Lord you can become so. தேவனை தேடும் பொழுது அப்படிப்பட்ட பக்தியுள்ள ஜனங்களாய் நாம் மாற்றப்படுவோம். Psalms 9:10 we can read. சங்கீதம் 9:10 நாம் And they வாசிக்கிறோம். that know thy name will put their trust in thee, for thou, Lord, hast not forsaken them that seek thee. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். Hallelujah. God is not going to forsaken you when you seek the Lord. Hallelujah. தேவனை தேடும் பொழுது தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. Just blabbering, God is not going to leave me. Hallelujah. தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. How could it be possible? அது எப்படி சாத்தியமாகும்? Are you seeking the Lord? தேவனை நீ தேடுகின்றாயா? Are you coming to the prayer? ஜெபத்துக்கு நீ Are வருகின்றாயா? you hearing the word of God? தேவனுடைய வார்த்தையை நீ கேட்கின்றாயா? When God is giving you so many opportunities to become holy, தேவன் பரிசுத்தமாக்குவதற்கென்று பல சந்தர்ப்பங்களை கொடுக்கும் பொழுது, how are you using that? நீ அதை எப்படி பயன்படுத்துகிறாய்? It said, He has not forsaken them that seek Him. Hallelujah. கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. And those who put trust in God. Hallelujah. அவரை நம்பி இருக்கிறவர்களையும் அவர் ஒருபோதும் Have கைவிடுவதில்லை. faith in God. இயேசுவின் மீது விசுவாசமாயிரு.
By hearing the word of God, you will get the faith. தேவனுடைய வார்த்தையை கேட்பதின் மூலமாக நீ Your விசுவாசத்தை faith will பெற்றுக்கொள்வாய். உன்னுடைய விசுவாசம் வளரும். Hallelujah. To become devoted person, you should be sanctified. நீ பக்தி உள்ளவனாய் மாற வேண்டும் என்றால் நீ பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். Hallelujah. The purpose of Jesus Christ came into this world to redeem the sinner from their sins, sanctify them and take them into the saints land, that is heaven. இயேசு Hallelujah. கிறிஸ்து இந்த உலகத்தின் வந்ததின் நோக்கம் பாவமுள்ள மனிதனை பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய ராஜ்யத்திலே சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். Heaven is for saints. Hallelujah. பரலோகமானது பரிசுத்தவான்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. Our dear departed pastor used to say always, நம்மை விட்டு கடந்து போன போதகர் எப்பொழுதும் சொல்லுவார், get sanctified, பரிசுத்தப்படு, become saints. பரிசுத்தவானாய் நீ மாறு. You are a saint. நீ பரிசுத்தவான். Am I? அப்படியா? நான் அப்படிதானா? I am trying to be saint and Jesus is making me saint by his grace. பரிசுத்தவானாய் இயேசு தாமே நம்மை மாற்றிக் கொண்டு இருக்கிறார். Hallelujah. So sanctify yourself, then you will be a devoted person, then the upright life will arise in you. நீ பரிசுத்தப்படும் பொழுது பக்தி உள்ளவனாய் மாறுவாய். அப்பொழுது உத்தமனுக்குரிய குணாதிசயங்கள் உனக்குள்ளே காணப்படும். 2 Corinthians 6:11 we can read. 2 கொரிந்தியர் 6:11 நாம் வாசிக்கிறோம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். Yes, we have been washed by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். And the Holy Spirit has sanctified us. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். Because the Holy Spirit is living in us. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஜீவிப்பதினாலே You are being baptized by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே நாம் ஞானஸ்தானம் You பெற்றிருக்கிறோம். got the anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாய் So காணப்படுகிறோம். you are becoming sanctified. ஆகவே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். Hallelujah. That's why our pastor used to emphasize, நம்முடைய போதகர் எப்பொழுதும் வலியுறுத்தி சொல்லுவது, வலியுறுத்தி சொல்லு, get the anointing of the Holy Spirit. தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள If வேண்டும். you want to be holy, நீ பரிசுத்தவானாய் மாற you வேண்டும் should be என்றால் anointed by the Holy நீ Spirit. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவனாய் If காணப்பட வேண்டும். you have to be walk in the right ways, நீ சரியான பாதையிலே நீ நடக்க வேண்டும் என்றால், walk in the ways of saints, பரிசுத்தவான்களுடைய பாதையிலே நீ நடக்க வேண்டும் என்றால் you should be baptized by the Holy Spirit. நீ பரிசுத்த Hallelujah. ஆவியானவரை நீ பெற்றிருக்க வேண்டும். Now I'm not going to ask you how many of you have been baptized by the Holy Spirit, எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் என்று நான் கேட்க போவதில்லை. but you test yourself at this moment. ஆனால் இந்த நேரத்திலே உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். Am I be baptized by the Holy Spirit, நான் anointed by the Holy Spirit? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறேனா என்று சோதித்து பாருங்கள். Hallelujah. Hallelujah. Without that, all your words is just like blabbering. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் நாம் செய்கிறதெல்லாம் சும்மா அப்படியே முணுமுணுக்கிற காரியம், வளர்கிற காரியமாக இருக்கு. வளருதுன்னு சொல்லக்கூடாது, முணுமுக்கிறதா இருக்கு. Hallelujah. You need a comforter that you know. You may say, yes, hallelujah, I got a comforter. That is the Holy Spirit. நமக்கு ஒரு தேற்றரவாளன் தேவை. நம்ம ஒரு தேற்றரவாளனை நாம் பெற்றிருக்கிறோம். அவரே பரிசுத்த ஆவியானவர். Holy Spirit is a correcting person. பரிசுத்த ஆவியானவர் நம்மை சரிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். He will show the iniquities. நமக்குள்ளே இருக்கிற அக்கிரமங்களை அவர் நமக்கு He will காண்பிப்பார். tell you, don't go in that way. இந்த வழியிலே நீ செல்லாதே என்று சொல்லுவார். Still there is spot in your life இன்னுமாய் உன்னுடைய ஜீவியத்திலே குறைகள் இருக்கும் என்றால், that கரைகள் should be இருக்கும் washed என்றால் and taken away. அவை கழுவப்பட வேண்டும், அவை உன்னிடத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுவார். Who will tell you? அதை நமக்கு யார் சொல்லுவார்? That's why Jesus sent the Holy Ghost அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவரை இயேசு நமக்கு அனுப்பினார். to guide us நம்மை வழி the நடத்துவதற்காக, right path. நம்மை சரியான பாதையிலே நடத்தி If you want செல்வதற்காக. to be an upright person, நீ உத்தமனாய் காணப்பட வேண்டும் என்றால் you need the anointing of the Holy Spirit. Hallelujah. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் உனக்கு தேவை. Hallelujah. Yes, I've been anointed by the Holy Spirit, you can say. ஆமே, நான் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பட்டிருக்கிறேன் என்று நீ சொல்லலாம். Is it so? அப்படித்தானே? When? எப்பொழுது? Where? எங்கே? There. 3 years back. 3 வருஷத்துக்கு முன்பதாக. Hallelujah. What happened to the anointing that you got? நீ பெற்ற அந்த அபிஷேகத்திற்கு என்ன ஆனது? When we pray,
நாம் ஜெபிக்கும் பொழுது when we used to say that let us get into the spirit, நாம் ஆவிக்குள்ளாக ஆகுவோம் என்று நாம் சொல்லும் பொழுது get into the anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்துக்குள்ளே நாம் கடந்து போவோம் என்று சொல்லும் பொழுது If you have been baptized by the Holy Spirit, you cannot keep quiet. நீ பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பாய் என்றால் உன்னால் சும்மா இருக்க முடியாது. Holy Ghost will not keep quiet. பரிசுத்த ஆவியானவர் அங்கே அமைதியா இருக்க மாட்டார். Sometimes you may be afraid to talk in tongues. ஒருவேளை அந்நிய பாஷையிலே பேசுவதற்கு பயப்படலாம். Why? ஏன்? Immediately a thought comes in you. உடனடியாக உனக்குள்ளே ஒரு யோசனை வரும். Am I worthy? நான் அதற்கு தகுதியா? Can I talk in tongues? நான் அந்நிய பாஷையிலே பேசலாமா? See, correcting spirit is telling you. பரிசுத்த நம்மை சரிப்படுத்துகிற ஆவியானவர் நமக்குள்ளே சொல்லுவார். Be worthy to get anointed by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நீ தகுதிப்படுத்திக் கொள் என்று. And be an obedient person. நீ கீழ்ப்படிந்து நட என்று. When let us get into the spirit and worship the Lord, we say, இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நாம் கடந்து போவோம் என்று சொல்லும் பொழுது don't keep your mouth mum. உன்னுடைய வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டாம். Know that you should revive your anointing. உன்னுடைய அபிஷேகத்தை நீ புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். Hallelujah. By that we can become saints and righteous people. அப்பொழுதுதான் நாம் உத்தமர்களாய் காணப்படுவோம், பரிசுத்தவான்களாய் மாற்றப்படுவோம். The upright life will come in us. நமக்குள்ளே ஒரு உத்தம ஜீவியம் நமக்குள்ளே காணப்படும். And we can be seen in the kingdom of God. அப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் காணப்படுவோம். 2 Thessalonians 2:13 we can read. 2 தெசலோனிக்கேயர் 2:13 நாம் We வாசிக்கிறோம். are abound to give thanks always to God, you brethren beloved of the Lord, because God hath from the beginning chosen you to salvation through sanctification of the Holy Spirit and belief of the truth. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. 2 Thessalonians 2:13. 2 தெசலோனிக்கேயர் 2:13. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். Hallelujah. You are a chosen person. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். Our dear departed pastor worked in this church, preached the gospel, preached the word of God, preached the sanctification, preached the anointing of the Holy Spirit, preached the kingdom of God for many years. நம்மை விட்டு கடந்து போன நம்முடைய தலைமை போதகர் நமக்கு अनेक வருஷங்களாக பரிசுத்த ஆவியினுடைய காரியங்களை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் अनेक நாட்களாக நமக்கு பிரசங்கித்து வந்திருக்கிறார். Led you in the path to the righteousness. ஒரு நீதியின் பாதையிலே நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். Test in this year. இந்த வருஷத்திலே Am I a righteous person? நான் அந்த நீதியின் பாதையிலே நடக்கிறேனா, நான் நீதி உள்ளவனாய் Am I காணப்படுகிறேனா, getting into the righteousness? அந்த நீதிக்குள்ளே நான் பிரவேசிக்கிறவனாய் Yes, இருக்கிறேனா? Lord, you called me, you gave me the salvation. அதற்காக தான் நம்மை அழைத்து தேவன் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். Through the salvation you have sanctified me. அந்த ரட்சிப்பின் மூலமாக நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். Sanctification comes of the spirit and belief of the truth. Hallelujah. அந்த பரிசுத்தமாக்குதல் தேவனுடைய வார்த்தையை நம்புவதின் மூலமாக, பரிசுத்த ஆவியின் மூலமாக பரிசுத்தமாக்குதலை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். Hallelujah. So don't forget to get anointed by the Holy Spirit. ஆகவே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தவற வேண்டாம். For us to become the upright person, தேவன் உத்தமர்களாய் நாம் மாறுவதற்கு, to become a devoted person. பக்தி உள்ள ஜனங்களாய் நாம் The first மாறுவதற்கு, part in upright is devotion. அந்த உத்தம ஜீவியம் என்று சொல்வதினுடைய முதல் பகுதி பக்தி உள்ளவர்களாய் மாற வேண்டும். Hallelujah. You should worship the Lord தேவனை ஆராதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். as you are a devoted person. ஏனென்றால் நாம் பக்தி உள்ள ஜனங்களாய் காணப்படுகிறோம். Worship time. ஆராதனை நேரத்திலே Why you are not coming to the worship time? ஏன் நாம் ஆராதனை நேரத்திலே வருவதில்லை? Take decision in this 2022 இந்த 2022ஆம் வருஷத்திலே நாம் ஒரு தீர்மானம் that I எடுத்துக்கொள்வோம். will come to the worship time ஆராதனை நேரத்திலே நான் வந்து கலந்து கொள்வேன். from the beginning ஆரம்பத்திலிருந்தே and worship the Lord
தேவனை ஆராதிப்பேன். Give thanks to the Lord. தேவனுக்கு நன்றி செலுத்துவேன். Surrender my life to Jesus. என்னுடைய ஜீவியத்தை தேவனுக்கு என்று And plead அர்ப்பணிப்பேன். God to lead me in every aspect. எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை நடத்தும்படியாய் நான் தேவனிடத்தில் கேட்பேன். Psalms 95:6. 95:6. சங்கீதம் Oh, God. 95:6 Let நாம் us worship வாசிக்கிறோம். and bow down. நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவும் வாருங்கள். Hallelujah. Oh, come, let us worship and bow down before God, who is our Creator. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் Let us வாருங்கள். kneel before the Lord, our Maker. அவர் நம்மை உண்டாக்கினவருக்கு முன்பாக நாம் முழங்காற்படியிட கடவோம். Are you coming to the worship time? ஆராதனை நேரத்திலே நாம் வருகிறோமா? Are you coming to the prayer? ஜெபத்தின் நேரத்திலே நாம் வருகிறோமா? Plead before God. தேவனுக்கு முன்பாக முழங்கால் Though we படிகிறோமா? are not able to kneel முழங்கால் படியிட முடியாதவர்கள் because of our physical disability, நம்முடைய சரீரத்தினுடைய பலவீனத்தின் நிமித்தமாக, but are you coming into the prayer time and pray to God? Praise Him. ஜெப நேரத்திலே வந்து ஜெபத்திலே நாம் கலந்து கொள்கிறோமா? ஆராதனை நேரங்களிலே தேவனை ஆராதிக்கிறோமா? Are you there in the worship? இந்த ஆராதனை நேரத்திலே நாம் இருக்கும் பொழுது Set right yourself. உன்னை நீயே சரிப்படுத்திக்கொள். It is not good to hear only the good things and the blessings. நல்ல காரியங்களையே எப்பொழுதும் கேட்பது, ஆசீர்வாதமான காரியங்களையே கேட்பது போதாது. It is good, அது நல்லதுதான். அது நல்லதுதான். but you should be sustained in that. ஆனால் அதிலே நீ நிலைத்திருக்க வேண்டும். Hallelujah. For that, you should take the correction. சரிப்படுத்திக் கொள்ள தேவனிடத்துக்கு முன்பாக சரிப்படுத்திக் கொள்ளுகிற காரியமும் காணப்பட வேண்டும். In this year, there is blessing as well as warning. இந்த Hallelujah. வருஷத்திலே ஆசீர்வாதமும் உண்டு, எச்சரிப்பும் உண்டு. Because we do not know whether we could get it into the next year 2023. அடுத்த 2023 ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிப்போமா என்று நமக்கு தெரியாது. We do not know that Jesus could come very fraction of second, maybe in 2022. இந்த வருஷத்திலே 2022 கூட இயேசு சுவாமி வரலாம். How can you so be lazy in spiritual ways? அப்படி இருக்கும் பொழுது ஆவிக்குரிய ஜீவித்திலே நாம் எப்படி சோம்பலாய் இருக்க முடியும்? You may think that why this words being preached, correcting words, ஏன் நம்மை சரிப்படுத்துகிற இந்த வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிறது என்று this யோசிக்கலாம். warning, இந்த கால வேளையிலே this warning. இந்த எச்சரிப்பின் சத்தம். Hallelujah. Because it is said in Psalms 84:11. That's what I said. சங்கீதம் 84:11 நாம் வாசித்தோம். Those who walk uprightly. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு. Hallelujah. If we want to give only the blessing, say about the blessing and preach about the blessings, எப்பொழுதுமே ஆசீர்வாதத்தை குறித்தே பிரசங்கிக்கிறோம் என்றால் we would have been cut off that second part of it. அதனுடைய இரண்டாவது பகுதியை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. We may say God is not going to keep away any good things from you. ஒரு நன்மையும் நம்மை விட்டு அவர் விலக்கி வைக்க மாட்டார். Hallelujah. He will not withhold any good things from you. உன்னிலிருந்து எந்த விதமான ஒரு நன்மையான காரியத்தையும் அவர் விலக்க We would மாட்டார். have stopped with that. அதிலே நாம் நிறுத்தி விடுகிறவர்களாய் காணப்படுவோம். Then you say, oh, what a great blessing of word of God. இது எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தையாய் இருக்கிறது என்று நாம் சொல்லுவோம். But ஆனால் we should take the warning. தேவனுடைய எச்சரிப்பையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். This 2022, இந்த 2022 ஆண்டு we already experienced how this world is going to be. எப்படி இந்த உலகம் இருக்க போகிறது என்பதை நாம் ஏற்கனவே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். How could you expect this 2022 be so smooth? இந்த 2022 ஆண்டு ரொம்ப மிகவும் நல்ல ஆண்டாய் காணப்படும் என்று நாம் எப்படி ரொம்ப எதிர்பார்க்க அப்படியே முடியும்? அமைதியா ஒண்ணுமே இல்லாம நல்லா போயினுக்கும் எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஆமென். But you can. ஆனால் நம்மால் முடியும். How? எப்படி? Being an upright person. Hallelujah. உத்தமமாய் நாம் நடக்கும் பொழுது. Hallelujah. 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 So let us become an upright person. ஆகவே நாம் உத்தமர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும். Now we are seeing that worship part of it. நம் முதல் பகுதியை நாம் பார்த்தோம். இல்ல worship பத்தி பார்த்தோம், அந்த பகுதி சின்ன பகுதியை பார்த்தோம். John 4:24. யோவான் 4:22 நாம் வாசிக்கிறோம். தேவன் ஆவியா இருக்கிறார்.
அவரை தொழுது கொள்ளுவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். God is a spirit, தேவன் ஆவியாய் இருக்கிறார். and they that worship him must worship him in spirit and in truth. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். When we worship the Lord, தேவனை நாம் தொழுது கொள்ளும் பொழுது we could not guilt our words. நம்முடைய வார்த்தையினாலே நாம் வார்த்தையினாலே அலங்கரிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அலை ஆகாயத்தில் சிலம்படிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆமென். ஒருவேளை இன்னைக்கு இந்த இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பட் God said this year is the year for you to become upright. இந்த ஆண்டவர் சொன்னார், இந்த ஆண்டு நீ உத்தமனாய் மாற வேண்டிய ஒரு ஆண்டாய் இது காணப்படுகிறது. So worship him. Your worship must be in spirit and in truth. ஆகவே நீ ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது உண்மையோடும் உத்தமத்தோடும் நீ தொழுது கொள்ள வேண்டும். Hallelujah. The praises should come from your heart with truth. தேவனை ஆராதிக்கிற அந்த வார்த்தையானது உண்மையோடு உன்னுடைய வாயிலிருந்து வெளியே வர வேண்டும். Hallelujah. So then you are a devoted person and your life is an upright life. அப்பொழுது நீ பக்தியுள்ள நபராய் இருப்பாய், உன்னுடைய ஜீவியமும் உத்தமமாய் காணப்படும். Second little part of it is blameless. அதனுடைய இரண்டாவது பகுதி blameless. கரைதிரையற்ற பகுதி. கரைதிரையற்றவர்களாக. Hallelujah. Seek to please God by obeying his commandments. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக தேவனை நாம் தேட வேண்டும். How could you become blameless? எப்படி நாம் கரைதிரையற்றவர்களாய் காணப்பட முடியும்? Obeying to the word of God. தேவனுக்கு கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக. Not by hearing the word of God in this year and leaving that from this year. தேவனுடைய வார்த்தையை ஒரு காதிலே கேட்டு இன்னொரு காதிலே விட்டுவிடுவதனால அல்ல. That should go into your heart, into your mind. தேவனுடைய வார்த்தையானது உன்னுடைய இருதயத்துக்குள்ளே, உன்னுடைய சிந்தைக்குள்ளே செல்ல வேண்டும். You should do accordingly. அதற்கேற்ற வண்ணமாக நீ நடக்க வேண்டும். You should be obedient to the word of God. அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். Disobedience is the cause of every disasters in our life. நம்முடைய ஜீவிதத்தினுடைய எல்லா அழிவுக்கும் கீழ்ப்படியாமையே காரணமாய் அமைகிறது. One simple example. ஒரு சாதாரண உதாரணம். Simple example. ஒரு எளிதான உதாரணம். See. Very simple. Put a mask. எளிமையான உதாரணம். நம்ம முகக்கவசம் அணிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். Why? அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. Why? அரசாங்கம் நன்மைக்காக சொல்லப்பட்டிருக்கு. Why? ஏன்? We could not infected with a pandemic. அந்த தொற்று நோய் நமக்கு பரவக்கூடாது. And we should not infect others by the pandemic. மற்றவர்களையும் நம்ம அந்த தொற்று நோயை பாதிக்க வைக்க கூடாது. Are we obeying to that? அதற்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? நான் இங்கே தனிமையில் நிற்பதனாலே பாக்கெட்டில் வச்சுக்கினேன். So, are we simple example? Obedient in life. கீழ்ப்படிதல் உள்ள ஒரு ஜீவியம் காணப்பட வேண்டும். Disobedience leads you to disastrous life. கீழ்ப்படியாமை நம்மை அழிவுக்குள்ளாக கொண்டு போகும். And also to destruction. அழிவுக்குள்ளாக நம்மை கொண்டு போகும். Because the Eve doesn't obey to the word of God. ஏவாள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாததினாலே, to the commandment of God, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததினாலே, the sin entered into the world. பாவமானது இந்த உலகத்துக்குள்ளே பிரவேசித்தது. And we have become sinners. நாமும் பாவிகளாய் மாறினோம். But by Jesus, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக we are made as righteous person. நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். Hallelujah. So if we want to have a blameless life, நாம் ஒரு கரைதிரையற்ற ஒரு ஜீவியம் நமக்கு வேண்டும் என்றால், obey the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய Obey his வேண்டும். commandments. தேவனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். Worketh righteousness. நீதியுள்ள பாதையிலே நாம் நடக்க வேண்டும். Speak truth in heart. உண்மையை நாம் பேசுகிறவர்களாய் காணப்பட Psalms வேண்டும். 15:2 we can read. சங்கீதம் 15:2 நாம் வாசிக்கிறோம். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. Hallelujah. Who is blameless? யார் கரைதிரையற்றவர்களாய் காணப்படுகிறோம்? Walketh uprightly. உத்தமனாய் நடந்து worketh righteousness. நீதியை நடப்பித்து And speak the truth in his heart. மனதார சத்தியத்தை பேசுகிறவன். Hallelujah. How many times we speak truth? எத்தனை முறை நாம் உண்மையை பேசுகிறவர்களாய் காணப்படுகிறோம்? How many times
we are just acting as if we are saying something good. ஏதோ உண்மையை பேசுகிறது போன்று எத்தனை முறை நாம் நடித்திருக்கிறோம். Hallelujah. The word comes from your mouth, should be from your heart, that because of the truth that you are having. உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையானது உன்னுடைய இருதயத்திலிருந்து வருகின்ற ஒரு வார்த்தையாய் காணப்பட வேண்டும். And speaketh the truth in his heart. மனதார சத்தியத்தை பேசுகிறோம் என்று சொல்லும் பொழுது தமிழ்ல பாருங்க, மனதார சத்தியத்தை பேசுகிறோம். ஹalleluya. சத்தியத்தை இல்ல, மனதார. You should get it confirmed. You should be satisfied in which you are speaking. நீ பேசுவதிலே நீ மனதார சத்தியத்தை நீ பேசுகிறவனாய் காணப்பட வேண்டும். Hallelujah. 2 Peter 3:14 we can read. 2 பேதுரு 3:14 நாம் வாசிக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். Be diligent. ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். Be diligent. ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். What for? யார் எதற்காக? To see spotless and blameless. கரைதிரை அற்றவர்களாய் காணப்படும்படியாக. Because you should be an upright person. ஏனென்றால் நீ உத்தமனாய் காணப்பட வேண்டும். To get the goodness in your life from God. உன்னுடைய ஜீவியத்திலே தேவனுடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் Psalms 119:1. சங்கீதம் 119:1 நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். Hallelujah. Blessed are the undefiled in the way. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். Walk in the law of the Lord. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற law, commandments. Hallelujah. தேவனுடைய கட்டளையின்படி Hallelujah. Then you will be an upright person. அப்பொழுது நீ உத்தமனாய் காணப்படுவாய். So now in conclusion, முடிவாக first the warning. முதலாவது First we saw what is upright person. உத்தமர்களாய் இருக்க வேண்டும் என்றால் என்ன என்று நம்ம பார்த்தோம். How could become upright person? உத்தமர்களாய் நாம் எப்படி மாற வேண்டும் என்று பார்த்தோம். Now is the part of blessing. இப்பொழுது ஆசீர்வாதத்திற்கான பகுதி. Hallelujah. Now walk as an upright person, be an upright person. உத்தமர்களாய் நீ நடக்க வேண்டும், உத்தமர்களாய் ஜீவிக்க வேண்டும். Then no good things does God withhold from you. அப்பொழுது தேவன் யாதொரு நன்மையும் நம்மை விட்டு விலக்க மாட்டார். If it is said no good things, எந்த ஒரு நன்மையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, then it means you will get everything. அப்படி என்றால் எல்லா நன்மையும் நாம் பெற்றுக்கொள்வோம். In this world you are going to be cherished. இந்த உலகத்திலே நாம் செழித்து இருக்க போகிறோம். You will grow. நாம் செழித்து வளர போகிறோம். Hallelujah. You will shine. நாம் பிரகாசிக்க போகிறோம். Your life will shine. நம்முடைய ஜீவியமானது பிரகாசிக்க போகிறது. The blessing will be more and more in your life. ஆசீர்வாதங்கள் இன்னுமாய் அதிகமாய் நம்முடைய ஜீவியத்திலே பெருக போகிறது. You will be a blessing person to others even. மற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதமாய் காணப்படுவாய். Hallelujah. So that word says 84:11. இதுல அது ஆகவே தான் நம் சங்கீதம் 84:11 நாம் வாசிக்கிறோம். The Lord God is a sun and shield. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். Hallelujah. The God is the sun who is going to shine upon your life. தேவனானவர் சூரியனாய் இருந்து உன்னுடைய ஜீவியத்திலே அவர் பிரகாசிக்க போகிறார். All the darkness is going to go away. எல்லா விதமான இருளான காரியங்களும் உன்னை விட்டு அகல போகிறது. Your life is going to shine. உன்னுடைய ஜீவியமானது பிரகாசிக்க போகிறது. Hallelujah. Hallelujah. And he is going to be our shield. உன்னுடைய கேடகமாய் அவர் இருக்க போகிறார். If Jesus become our shield, இயேசு நம்முடைய கேடகமாய் மாறும் பொழுது nothing going to stand against us. அதற்கு விரோதமாய் ஒன்றும் நிற்க முடியாது. Nothing going to bring the sorrow. எந்த விதமான துக்கமான காரியமும் அது காணப்பட போவதில்லை. Because even the Satan could not do anything. Hallelujah. இந்த தொற்று நோய் கூட நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. Satan. பிசாசு. Yes. Pandemic is also not going to do anything to you. பிசாசும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த தொற்று நோயும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. It may come. ஒருவேளை வரலாம். நம்ம பார்த்தது போல மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். ஹalleluya. இப்போ ஒரு சின்ன விஷயம்,
இந்த கொரோனா வந்தவங்களாம் ஒரு அல்லையா சொல்லாமா? அலேலுயா. நான் சொல்லிட்டேன்ப்பா, ஏன் நீங்கள் வெக்கப்படுறீங்க? கொரோனா வந்துச்சு, மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் ஆண்டவர். மரணத்தை விழுங்கினார், ஜெயத்தை தந்தார். அலேலுயா. இப்போ தான் வந்தவங்களாம் ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அலேலுயா. ரொம்ப கம்மியாக பேர் வந்த மாதிரி காமிக்கிறீங்க. வெரி குட். மரணத்தை விழுங்கி விட்டார் ஆண்டவர், ஜெயமாக்கி விட்டார். அல்லேலூயா. Because he is my shield. ஏனென்றால் அவர் நம்முடைய கேடகமாய் It's இருக்கிறார். not that I am going to fight. நான் யுத்தம் பண்ண போவதில்லை. I am not going to fight. நான் யுத்தம் பண்ண போவதில்லை. But Jesus is fighting for me. ஆனால் இயேசு எனக்காக யுத்தம் செய்வார். Whatever the cannon focused upon me, எந்த விதமான ஆயுதங்கள் நமக்கு விரோதமாய் focused வந்தாலும், towards me, நமக்கு விரோதமாய் காணப்பட்டாலும், let it be a sophisticated missile. அது ஒரு வசதியான ஒரு ஏவுகணையாக செய்வார். நல்ல நவீனமான ஏவுகணையை போன்ற நவீனமான ஏவுகணையை போன்ற துன்பங்கள், தொல்லைகள், பாரங்கள், இக்கட்டுகள், எதிர்ப்புகள், பிசாசின் கிரியைகள், மனுஷருடைய கிரியைகள், என்னுடைய சுய கிரியைகள் பாவத்திற்குள்ளாக ஓடுகிறதான வழி. Nothing is going to stand against. இவை எந்த காரியமும் அதற்கு விரோதமாய் நிற்க போவதில்லை. Because Jesus is my shield. ஏனென்றால் இயேசு என்னுடைய கேடகமாய் இருக்கிறார். Everything to be reflected back from where it has been aimed. அது எங்கிருந்து வந்ததோ அங்கேயே மீண்டுமாய் திருப்பி அனுப்பப்படும். I'll be a victorious person. நான் ஜெயம் பெற்றவனாய் In காணப்படுவேன். this year, இந்த வருஷத்திலே you are going to be a victorious person. நீ ஜெயம் பெற்றவனாய் காணப்பட போகிறாய். God is not going to withhold any goodness from your life. உன்னுடைய ஜீவிதத்திலே எந்த விதமான நன்மையையும் தேவன் விலக்கி வைக்க போவதில்லை. Dear brother, அன்பான சகோதரர்களே, please take the warning. தேவனுடைய எச்சரிப்பையும் பெற்றுக்கொள்ளுங்கள். Let us become a upright person. நாம் உத்தமர்களாய் ஜீவிக்க வேண்டும். Then only all the goodness will be ours. அப்பொழுதுதான் எல்லா நன்மையும் நம்முடையதாய் காணப்படும். God bless you. தேவன் தாமே உங்களை Let us ஆசீர்வதிப்பாராக. stand நம்ம யாவருமாக எழுந்து நிற்போம். and take a decision today that, Lord, I want to become an upright person, Jesus. இந்த நாளில் தானே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனே, நான் உத்தமனாய் ஜீவிக்க I விரும்புகிறேன். want to be an upright person. நான் உத்தமனாய் இருக்க விரும்புகிறேன். I don't want any goodness be withheld by thee. எனக்கென்று வைத்திருக்கிற நன்மைகள் ஒன்றும் என்னிலிருந்து விலக்கப்பட நான் விரும்பவில்லை. For that, Lord, I want to become an upright person. அதற்காக நான் உத்தமனாய் ஜீவிக்க The விரும்புகிறேன். greatest blessing that I am expecting is நான் எதிர்பார்க்கின்ற பெரிதான ஆசீர்வாதம், the heaven, பரலோகம், to live with you. உம்மோடு ஜீவிப்பது. The short life in this world is going to go away very fast. இந்த Hallelujah. உலகத்திலே ஜீவிக்கும்படியான இந்த குறுகிய வாழ்நாட்கள் மிக சீக்கிரமாய் கடந்து போக But போகிறது. Lord, I want the eternity. தேவனே, எனக்கு நித்தியம் தேவை. That is the most good thing that you are having for me. எனக்கென்று நீ வைத்திருக்கிற பெரிதான நன்மை அதுவாய் இருக்கிறது. Lord, I should get it. அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். Make me a upright person. என்னை உத்தமனாய் நீர் மாற்றும் I ஆண்டவரே. want to become a upright person. நான் உத்தமனாய் ஜீவிக்க விரும்புகிறேன். வேலை இருதயத்தில் தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரே, இந்த வருடம் எல்லா வருடத்தை போல வெறும் ஆசீர்வாதம் தாரும் ஆண்டவரே, ஆசீர்வாதம் தாரும், சுகம் தாரும், பலம் தாரும், என்னை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று மாத்திரமல்ல, நீர் அந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் உள்ளடக்கி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நான் உத்தமனாய் விளங்குகிறதான வேளையிலே, ஹல்லேலூயா, நான் உத்தமனாய் விளங்க வேண்டும் ஆண்டவரே. என்னை உத்தமனாக்கி அருளும். என்னுடைய ஜீவியத்தை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்வோம். ஏதோ வந்தோம் கேட்டோம் என்றல்ல, கேட்ட வார்த்தை உத்தமனாய் நான் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. என் ஜீவியத்தின் நன்மைகளை நான் இந்த உலகத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக, பெரிதான நன்மையாகிய பரலோக ராஜ்யத்தை சென்றடையும்படியாக ஆண்டவரே, நீர் உத்தமனாக்கி அருளும். இந்த வருடம் உத்தமர்களாகிற வருடமாக, உத்தமனாகும் வருடமாக, பரிசுத்தப்படையும் வருடமாக எனக்கு நீர் அமைத்து தார ஆண்டவரே என்று வேண்டிக்கொள்வோம். வாய்களை திறங்க. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறதான வேளையிலே, அவர் உன்னை உணர்த்தி கொண்டிருக்கிறதான வேளையிலே, அவர் உன்னை நீ உத்தமனாக ஆக வேண்டும் என்று குறிப்பிட்டு காண்பிக்கிறதான வேளையிலே உன்னை அவருக்கு ஒப்படி, உன்னுடைய ஜீவத்தை ஒப்படைத்து விடு. ஓ ராபா சாந்தாரா ராபா. அப்பொழுது
ஒரு நன்மையும் இந்த வருடத்தில் குறைவுபடாது. யூ ஆர் கோயிங் டு கெட் எவ்ரிதிங் இன் யுவர் லைஃப். எல்லாவற்றையும் உன்னுடைய ஜீவியத்தில் இந்த வருடத்தில் நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். ஒன்றே ஒன்று நீ செய்ய வேண்டியது, உன் ஜீவியத்தை இயேசுவுக்கு ஒப்படைத்து, இயேசு வண்டையிலே ஒப்படைத்து உத்தமனாய் மாறுவது மாத்திரமே. Oh, the Spirit of God worketh in the hearts of the people to become upright. Oh, Jesus. Let us not only expect the blessing and live as we live. நாங்கள் ஆசீர்வாதத்தை மாற்றம் எதிர்பார்த்து எங்களுடைய சுய வழிகளிலே ஜீவிக்கிறவர்களாய் இல்லாதபடி ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய ஜீவியம் மாற்றப்பட்டதாக உத்தமர்களாய் மாற வேண்டும். எங்களை மாற்றி அருள ஆண்டவரே. இந்த வருடம் உத்தமர்களாய் மாறும் வருடமாக எங்களுக்கு மாற்றி அமைத்தோம். பக்தி உள்ளவர்கள் உத்தமம் அடைகிறார்கள். பக்தி உள்ள ஜீவியத்தை பக்திமானாய் பக்திக்கான வழிகளிலே கண்டடையத்தக்கதாக என்னுடைய ஜீவியத்தை சீர்படுத்தி அருளும். நான் வாழ்கிற வாழ்க்கை சரியான வாழ்க்கை அமையட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா சாந்தாராலேரா. என்னுடைய வாழ்க்கை கரைத்திரையற்ற ஜீவியமாய் மாறப்பட்டோம். ஓ, எத்தனையோ வருடங்களை கழித்து விட்டோம் ஆண்டவரே. இந்த வருடமும் நாங்கள் கழிக்கக்கூடும். ஆனால் இந்த வேளையிலே நீர் எங்களை உத்தமர்களாய் மாற்றும்படியாக அழைக்கிறீர். சித்தமுள்ளவராக இருக்கிறீர், மாற்றுகிறீர். தேங்க்யூ ஜீசஸ். ஓரா பாஷாந்தாராலே. அமைதியாக இருக்காதீங்க. உத்தமுள்ள ஜீவியம் தேவை. இயேசு வருவார் என்றால், இயேசுவின் வருகை இந்த வருடம் இருக்குமென்றால் அதில் நீ காணப்பட உன்னுடைய ஜீவியம் உத்தமமான ஜீவியமாக இருக்கிறதா? ஓ ஜீசஸ். ஓரா பாஷாந்தாராலே. தேங்க்யூ லார்ட். அமைதியாக இருக்காதீங்க. இந்த 2022ஆம் ஆண்டு முதல் நாள் அதிகாலை வேளையிலே ஆண்டவர் உங்களை உத்தமமாய் இருக்கும்படியாக, உத்தமர்களாகும்படியாக அழைக்கிறார். ஒப்பு கொடுங்க, அவருடைய கேளுங்க. கீழ்ப்படிதலுள்ள ஆவியை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். தேவ வார்த்தைக்கு, தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியவர்களாய் நம்முடைய ஜீவியத்தை மாற்றி அமைக்கும்படியாக கீழ்ப்படிவோம். ஜீசஸ். ஓரா பாஷாந்தாரா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வருஷத்தின் முதலாவது நாள் அதிகாலை வேளையிலே தேவனுடைய சபையோடு சேர்ந்து உம்மை துதிக்கவும், உம்மை ஆராதிக்கவும், உம்மை கனப்படுத்தவும், உம்மை மகிமைப்படுத்தவும் நீர் தந்த பெரிதான வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேர் ஆண்டை துவக்கினவர்கள் முடிவில் இல்லாமற் போனார்கள். ஆனாலும் நீர் அவர்களை உம்முடைய சமூகத்தில் சேர்த்து கொண்டீர். அன்பின் ஆண்டவரே, இந்த துவக்கத்தில் நிற்கிற நாங்கள் இயேசுவே, நாங்கள் கேட்டது போல ஆண்டவரே, உத்தமருக்கு நீர் உத்தமராயிருக்கிறீர், புனிதருக்கு நீர் புனிதனாயிருக்கிறீர், உத்தம மார்க்கத்தாருக்கு நீ ஒரு நன்மையும் குறைவுபடாமல் உம்மை தேடி உம்மை விசுவாசித்து ஜீவிப்பவர்களுக்கு இந்த ஆண்டிலும் எல்லா நன்மைகளையும் சம்பூர்ணமாய் நீ தரும்படியாய் உம்முடைய சமூகத்திலே இந்த கால வேளையிலே தேவனுடைய சபைக்காக நீ கொடுத்த பெரிதான குடும்பத்திற்காக, அதில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும், பெரியவர்களுக்காகவும், முதியவர்களுக்காகவும், சிறுவர்களுக்காகவும், வாலிபர்களுக்காகவும் ஆண்டவரை எல்லா உம்முடைய நன்மையை சம்பூர்ணமாய் இந்த ஆண்டிலே நீ கொடுத்து அருளும்படியாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் பிதாவே, அது மாத்திரமல்ல, பரிசுத்தமாக்குதல் தேவை ஆண்டவரே. கரைதிரை அற்ற பரிசுத்த ஜீவிதத்தையும் இந்த ஆண்டிலே இன்னும் அதிகரிக்கும்படியாய் நீர் கிருபையாய் தயவாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமாக்குதலை பயத்தோடு நாங்கள் காத்து கொள்ளத்தக்கதாக இயேசுவே, நம்முடைய வருகை சமீபமாக இருக்கிறது. தனிப்பட்ட முறையிலே நீ வருவீரோ அல்லது தேவன் நீர் இரண்டாவது முறையாக சபைக்காக நீர் வரும் பொழுது கரைதிரை அற்ற மனவாட்டி சபையை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இந்த ஆண்டிலும் கூட உம்முடைய இரக்கங்களினாலும் கிருபையினாலும் ஒவ்வொரு இல்லங்களையும் நீர் முடிசூட்டும்படியாய்,
ஒவ்வொரு வாழ்க்கையும் உம்முடைய நன்மையால் நிறைந்திருக்கும்படியான குறைவு என்பது இல்லாத படிக்கு கர்த்தாவே, எல்லாம் நிறைவான abundance of blessing, எல்லாம் நிறைவான ஆசீர்வாதத்தோடு நீ வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பேசின தாசனையும் சுகம் பலன் ஜீவனை கொடுத்து என அநேக வருஷங்களிலே கண்டு தேவனுடைய சபைக்கு ஆண்டவரே உதவியாய் இருக்க நீர் கிருபை தரும்படியாயும் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தோடு திரும்பி செல்லும் வரைக்கும் கர்த்தாவே, எல்லா ஆபத்துகளுக்கும் எல்லா விபத்துகளுக்கும் எல்லா நாச மோசங்களுக்கும் கர்த்தாவே தேவனுடைய இரத்த கோட்டையின் பாதுகாப்பை நீ தரும்படியாயும் கர்த்தாவே, நீர் அவர் எங்களுடன் வருபவர் இயேசு நீரானபடினாலே உம்முடைய அன்புள்ள பொறுப்புள்ள கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே உரியதாகட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். தலைமையில் கரங்களை வைத்துக் கொள்வோம், ஜெபம் செய்வோம். இயேசுவே இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, எத்தனையோ வருடங்களை காணும்படியாக நீ கிருபை செய்தீர். இந்த வருடத்திலேயும் பிரவேசிக்க இரக்கமுள்ளவராக இருந்து பிரவேசிக்க கிருபை செய்தீர் ஆண்டவரே. இந்த வேளையிலேயும் தலைமை வைத்திருக்க கரங்களில் உடைய தெய்வீக கரம் வைக்கப்படுத்துக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முதலாவதாக எங்களை உத்தமர்களாய் மாற்றுவீராக. இந்த வருடம் முழுவதுமாய் உடைய சித்தத்தின் பிரகாரம் நாங்கள் ஜீவிப்பது உடைய சித்தமானால் எங்களுடைய ஜீவியம் உத்தம ஜீவியமாய் பரிசுத்தப்படும்படியாக கிருபை செய்தாரணும். தேவைகளை இயேசுவின் நாமத்தால் சந்திப்பீர். ஓ ராபா சாந்தாரா லே ராபா. தேங்க்யூ ஜீசஸ். வியாதிகளை சுகமாக்குவீர், தொல்லைகளை நீக்குவீர், கண்ணீரை துடைப்பீர். ஹல்லேலூயா. சமாதானத்தையும் கட்டளையிடுவீர் ஆண்டவரே. ஓ ராபா சாந்தாரா லே ராபா. அவனமான கிரியை இந்த வருடம் முழுவதுமாக எங்களுடைய ஜீவியத்திலே செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இதற்கு எதிர்மறையாய் செயல்படுகிற பிசாசினுடைய கிரியைகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கிறோம். ஓ ராபா சாந்தாரா லே ராபா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தொடர்ந்து உடைய ஆசீர்வாதத்தில் முன்னேறி பரலோக ராஜ்யவாசிகளாய் காணப்படும்படியாக எங்களுடைய ஜீவியத்தை அமைத்துத்தார். இந்த உலகத்திலேயும் நாங்கள் செழிப்பாய் வாழ நீர் கிருபை செய்ய சுத்தமுள்ளவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதியும் நல்ல பிதாவே, ஆமென்.